சீமான் அவர்கள் வந்துட்டு ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறப்போ நான் ஒன்றும் விஜயை வந்துட்டு விமர்சனம் செய்யலை, அவர் என்னை விமர்சனம் செய்கிறாரு, திரும்ப நான் அவரை விமர்சனம் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. கண்டிப்பாக நீங்களும் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்து சார் அதை பற்றி? ஒரு என்ன சொல்கிறாங்க, தம்பி நான் சொல்கிறத கேள்றா, இங்கே இருக்கவங்களாம் வந்து உன்னை ஏமாத்துறாங்க. ஸோ அந்த மாதிரி ரெண்டு பேரும் அப்படி பேசுவாங்க, விஜய் அவர்களும் சீமான் அவர்களும். அப்படி இருக்கும்போது சீமான் அவர்கள் வந்து கொஞ்சம் விமர்சனம் செய்வதை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா நல்லாயிருக்கும். இப்போ ரெண்டு கட்சி இருக்கு அப்படின்னா மாற்றி மாற்றி விமர்சனம் செஞ்சுக்கிறது அப்படின்றது இயல்பான விஷயம் தான். அப்படி இருக்கப்போ விஜய் அவர்களை விமர்சனம் செய்யறதை குறைச்சிக்கிட்ட நல்லதுன்னு சொல்றதுக்கான காரணம் என்ன சார்? தமிழக வெற்றி கழகத்தை ஒரு 2 இல்லை 3 நிமிஷம் தான் பண்ணுவார் விமர்சனம். ஆனால் அதுதான் வந்து இங்கே இருக்கிற செய்தியில் தலைப்பு செய்தியாக வரும், அதை வச்சு தான் டிபேட் பண்ணுவாங்க. இது வந்து லைக் 2 பேருக்குள்ள வந்து ஒரு பகையை, தனிப்பட்ட பகையை ஏற்படுத்த மாதிரி இருக்கு. கமல்ஹாசன் சார் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு சார், வர கூட்டம் எல்லாமே வந்துட்டு ஓட்டா மாறிடாது, இது வந்து விஜய் அவர்களுக்கும் பொருந்தும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? இல்லை, கமல்ஹாசன் அவர்கள் வந்து அந்த ஒரு சீட்டு கொடுத்தாங்க அவருக்கு, எம்பி சீட்டு மாநிலங்களவையில், அதுக்கு வந்து விசுவாசமாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். விஜய் அவர்கள் மேலே இப்போ வந்து கிரிமினல் டிஃபர்மேஷன் கேஸ் போட போறதா வந்து அரசு சார்பில் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ திமுக வந்து ஒருத்தவங்களை வளர்த்து விடுறதுல வந்து அந்த காரியத்தை சிறப்பாக செய்வாங்க. அந்த வகையில் வந்து இப்போ இந்த 2025 விஜய் அவர்களுக்கு அதை பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் மேல வைக்கிற இன்னொரு பெரிய விமர்சனம் என்ன அப்படின்னா, இவரும் வந்துட்டு வேல் அரசியலை கையில எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் சார் தமிழ்நாட்டுல வேல் இல்லாம யாராலையும் அரசியல் பண்ண முடியாதா? இது என்னன்னா வந்து பாஜகவோட அரசியலை வந்து டைல்யூட் பண்ற மாதிரி. ஓகேவா, இப்போ விஜய் அவர்கள் வரணும்னா இங்க இருக்கிற இளைஞர்கள் யார் பக்கம் போயிருப்பாங்க? அண்ணாமலை பக்கம் போயிருப்பாங்க. சார் விஜய் அவர்கள் வந்து கூட்டத்துல பேசுறப்போ ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவா பேசியிருந்தாரு, அந்த விஷயம் வரவேற்கத்தக்கதுதான். ஆனா அவரோட கடந்த கால நடவடிக்கைகள்லாம் பாக்குறப்போ அவங்களுக்கு ஆதரவு அளிக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்ல. இது ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா ஈழத்தமிழருக்கு ஆதரவா இருக்காரு, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இது சீமான் அவரோட வாக்கு இங்கே கவர. FT பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜர்னலிஸ்ட் லியோ ஸ்டாலின் சார் தான் இருக்கார், அவர் கூட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சிறப்பாக இருக்கு. சீமான் அவர்கள் வந்துட்டு ப்ரெஸ் மீட்ல பேசுறப்போ நான் ஒன்றும் விஜயை வந்துட்டு விமர்சனம் செய்யலை, அவர் என்னை விமர்சனம் செய்கிறாரு, திரும்ப நான் அவரை விமர்சனம் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. கண்டிப்பாக நீங்களும் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்து சார் அதை பற்றி? அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பல கட்சி தலைவர்களை வந்து விமர்சனம் செய்கிறாரு. குறிப்பாக திமுக, அதிமுக, பாஜகன்னு சொல்லிட்டு எல்லாரையும் விமர்சனம் செய்கிறாரு. அதே போல் தமிழக வெற்றி கழகத்தையும் விமர்சனம் செய்கிறார். தமிழக வெற்றி கழகத்தை ஒரு 2 இல்லை 3 நிமிஷம் தான் பண்ணுவார் விமர்சனம். ஆனால் அதுதான் வந்து இங்கே இருக்கிற செய்தியில் தலைப்பு செய்தியாக வரும், அதை வச்சு தான் டிபேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதுக்கு கூட வந்து சீமான் அவர்கள் வந்து இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பேசினா வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு பெரிய பாதிப்பு வருது, இல்லை உங்களுக்குள்ள ஒரு கிளாஷை வந்து இங்கே இருக்கிற ஊடகங்கள் ஏற்படுத்துகிறாங்கன்னா அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகே, நீங்கள் வந்து உங்கள் தம்பின்னு சொன்னீங்க, தம்பி அரசியலுக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க, நீங்கள் தான் வந்து அவருக்கு நிறைய விஷயங்கள் ஆலோசனைலாம் கொடுத்தீங்க. ஏன்னா அதெல்லாம் திரை மறைவில் இருக்கவங்களுக்குலாம் தெரியும் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சீமான் அவர்கள் வந்து நிறைய விஷயங்களை ஹெல்ப் பண்ணிருக்காரு விஜய் அவர்களுக்கு அப்படின்னு வச்சிங்களேன். அப்படி இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறாங்க, தம்பி நான் சொல்கிறத கேள்றா, இங்கே இருக்கவங்களாம் வந்து உன்னை ஏமாத்துறாங்க. ஸோ அந்த மாதிரி 2 பேரும் அப்படி பேசுவாங்க, விஜய் அவர்களும் சீமான் அவர்களும். ஸோ அப்படி இருக்கும்போது சீமான் அவர்கள் வந்து கொஞ்சம் விமர்சனம் செய்வதை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா நல்லாயிருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இங்கே வந்து தமிழ் பேசுபவர்கள் முதல்வராக இருக்கிறதும் அதிகாரத்துக்கு வர்றதும் வந்து ஒரு பெரிய விஷயம். அந்த வகையில் வந்து சீமான் அவர்கள் குறைச்சிக்கிட்டா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா அவர் ஒரு வார்த்தை பேசினாலும் விஜயை பற்றி, அதுதான் இன்றைக்கி வந்து டிபேட்டில் வந்து பேசுகிறாங்க. ஸோ நீங்களே பேசினப்போ சொன்னீங்க சீமான் அவர்கள் டிவிகேவை மட்டும் விமர்சனம் செய்யலை, மற்ற கட்சி ஆட்களையும் சேர்ந்து தான் விமர்சனம் செய்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம். அண்ட் இப்போது 2 கட்சி இருக்குது அப்படின்னா மாற்றி மாற்றி விமர்சனம் செஞ்சுக்கிறது அப்படின்றது இயல்பான விஷயம் தான். அப்படி இருக்கப்போ விஜய் அவர்களை விமர்சனம் செய்கிறத குறைச்சிக்கிட்ட நல்லதுன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன சார்? அது எப்படி பார்க்கணும், இப்போ திமுகவை பற்றி சீமான் அவர்கள் வந்து விமர்சனம் செய்கிறார். அப்படி விமர்சனம் செய்யும்போது அது தலைப்பு செய்யல வரல, அதை பற்றி நீங்கள் விவாதம் பண்ணல. இப்போ இங்கே இருக்கிற ஊடகங்கள்லாம் வந்து திமுகவின் பின்னணியில் பெரும்பாலும் ஊடகங்கள், சில நடுநிலைமையான ஊடகங்களும் இருக்குது. சில ஊடகங்கள் என்ன பண்ணுறாங்க, பெரும்பாலும் ஊடகங்கள் திமுக என்ன சொல்லுதோ, சீமான் அவருக்கு பேசிட்டாருன்னா ஸோ இதை வச்சு டிபேட் பண்ணுங்கள், இதை வச்சு பேட்டி எடுங்க, இதை வந்து நியூஸில் போடுங்க, நியூஸ் கார்டாக போடுங்க, இல்லை இதை வந்து நீங்கள் வந்து நியூஸ் பேரில் நியூஸ் வரதில்ல அது ஃப்ரண்ட் பேஜில் வந்து பப்ளிஷ் பண்ணுங்கள், பிரிண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதற்கும் ஏன் வந்து சீமான் அவர்கள் வந்து இடம் கொடுக்கணும்? ஸோ இந்த ஊடகங்கள் வந்து சீமான் அவர்கள் திமுகவை பற்றி பேசுகிறாரு, அதிமுகவை பற்றி பேசுகிறாரு, பாஜகவை பற்றி பேசுகிறாரு, இவர்களை பற்றிலாம் பேசுறது ஏன் வரல செய்தியில், அது ஏன் டிபேட் ஆகலை? ஸோ அதனால் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக சார். இது வந்து 2 பேருக்குள்ள வந்து ஒரு பகையை, தனிப்பட்ட பகையை
ஏற்படுத்த மாதிரி தான். ஆக்சுவலா எல்லா பக்கமும் வந்துட்டு விஜய் அவர்கள் மட்டும்தான் அப்படின்ற ஒரு விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆனா இப்போ வந்த நியூஸ் என்ன அப்படின்னா, டிவிகே கூட்டம் எந்த ஒரு கூட்டமா இருந்தாலும் அதுக்கு காசு கொடுத்து மக்களை சேர்க்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கு. விஜய் அவர்கள் எவ்வளவு பெரிய ஸ்டார் அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டாரை பார்க்கறதுக்கு கூட்டம் அப்படின்றது தானாவே வரக்கூடியது தான். காசு கொடுத்து தான் டிவிகேக்கு கூட்டம் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் இருக்கா சார்? இல்லை, காசு கொடுத்து தமிழக வெற்றி கழகம் வந்து எங்கேயுமே வந்து காசு கொடுத்து வந்து நான் பார்த்ததே இல்லை, அந்த மாதிரி கேள்விப்பட்டதும் இல்லை. சரி, நாம் தமிழர் வந்து எப்படி பண்ணுறாங்களோ அந்த மாதிரி தான் தமிழக வெற்றி கழகம் பண்ணுறாரு. அவங்க கட்சி சார்பாக வந்து எங்களுக்கு இத்தனை லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க வாக்காளர்களாக. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அவ்வளோ பெரிய கூட்டம் வரதான் செய்யும். அதை தாண்டி மற்ற ரசிகர்களும் பொதுவான மக்களும் வந்து பார்ப்பாங்க விஜய் அவர்கள் வந்து எப்படி இருக்காரு, எப்படி பேசுறாரு. உங்களுக்கு தெரியல, ஒரு கிராமப்புறத்துல இருந்தா ஒரு நடிகரை வந்து பெரிய விஷயமா பார்ப்பாங்க. ஓகேவா? இப்போ திருவாரூர் போறாருன்னா திருவாரூர்ல இருந்து சுத்தி இருக்கிற மக்கள், அந்த கட்சியோட தொண்டர்கள், சரி, இவங்களாம் வந்து பார்ப்பாங்க. ஸோ அந்த வகையில் வந்து கூட்டம் வந்து வரத்தான் செய்யும். விஜய் அவர்களுக்கு கூட்டம் வராமல் இருப்பது தான் வந்து ஆச்சரியம். அதனால காசு கொடுத்து வர சொல்றாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு தான் சொல்லுவேன். அது வந்து அப்படி ஒரு செய்தி வந்து அது பொய்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே சார், இன்னொரு விஷயம் என்னன்னா, நாகையில் விஜய் அவர்கள் பேசுகிறப்பவே பவர் கட் ஆயிடுச்சு, கரண்ட் கட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக அந்த மாதிரி கரண்ட் கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மனு கொடுத்ததே டிவிகோட மாநில செயலாளர் தான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்படி இருக்கப்போ நான் பேசும்போது மட்டும் கரண்ட்டை கட் பண்ணிடுறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த இப்போ வந்துட்டு ஃபேக்ட் செக் பண்ணி எல்லா இடத்துலையும் போட்டுட்டு இருக்காங்க சார். அதை பற்றி உங்களோட கருத்து சார்? இல்லை, அவர் வந்து மனு எது சம்மந்தமாக கொடுத்துருக்கலான்னா, லைக் அந்த கொடி கம்பல் மேலே ஏறுறாங்க தொண்டர்கள், மரத்து மேலே ஏறுறாங்க. ஸோ அது சார்பாக வந்து சொல்லிருக்கலாம், அதுக்கு சார்பாக மனு கொடுத்துருக்கலாம். அது எதை பற்றி கொடுத்தாங்க நானும் சரியாக பார்க்கல. ஆனால் அரியலூருக்கு வந்து அவர் போகும்பொழுது வந்து ஃபுல்லாக வந்து கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிட்டு லைக் இருள் தான் அவர் பேசினார். சுத்திரிக்கு வந்து கூட்டம் வந்து இருள் தான் இருந்தது. ஏன் அந்த டைமில் சரி இரவு நேரங்களில், பகலில் கூட ஓகே, இரவு நேரங்களில் ஏன் வந்து கரண்ட்டை கட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை கேட்டார். ஸோ அவர் கேட்கறதுல நியாயம் இருக்குல்ல. ஸோ அரியலூர் சரி, நீங்கள் இங்கே வந்து மனு கொடுத்தாங்க, நீங்கள் அரியலூரில் ஏன் கட் பண்ணீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை. கரெக்டாக தான் கேட்டிருக்காரு விஜய் அவர்கள். சார், கமல்ஹாசன் சார் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு சார், வர கூட்டம் எல்லாமே வந்துட்டு ஓட்டா மாறிடாது, இது வந்து விஜய் அவர்களுக்கும் பொருந்தும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? இல்லை, கமல்ஹாசன் அவர்கள் வந்து அந்த ஒரு சீட்டு கொடுத்தாங்க அவருக்கு, எம்பி சீட்டு மாநிலங்களவையில், அதுக்கு வந்து விசுவாசமாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் வந்து பேசுகிறாரு. திமுக கூட்டணியில் இருக்கவங்க எல்லாமே அப்படி தான் பேசுகிறாங்க. ஏன் கமல்ஹாசன் அவர்களை வச்சு பேசுகிறோன்னா, அவரும் ஒரு நடிகர், இவரும் ஒரு நடிகர். ஸோ முள்ளால் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து விஜயை வந்து கமல்ஹாசன் அவர்களால் தான் ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கமல்ஹாசன் அவர்களை வச்சு பேச சொல்கிறாங்க. இப்போ திமுக மீதும் திமுக குடும்பத்தின் மீதும் விஜய் வந்து 1008 விமர்சனம் வைக்கிறாரு. நேராகவே குற்றம் சாட்டுறாரு. என்ன மிரட்டி பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இது குறித்து வந்து ஸ்டாலின் அவர்கள் எதாவது பேச முடியுமா? உதயநிதி அவர்கள் ஏதாவது பேச முடியுமா? கனிமொழி அவர்கள் ஏதாவது பேச முடியுமா? அவரோட சொந்த மாவட்டத்துக்கே போயிட்டு கிழின்னு கிழிச்சிருக்கிறார். உங்களுக்கு வந்து சொந்தமாக உங்கள் அப்பாவுக்கு வந்து பேனா செலவு வைக்கிறீங்க, ஆனால் உங்கள் அப்பா பிறந்த ஊரில் ரோடு கூட சரியில்லை. அதே போல் இங்கே இருக்கிற மருத்துவமனையே சரியில்லை, அந்த மருத்துவமனைக்கே மருத்துவம் பார்க்கணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. சரி, இது குறித்து ஏதாவது பேசுவாங்களா? அதே போல் அந்த வேளாண்மை விற்பனை கூடன்னு சொல்லுவாங்க, கமிட்டி இல்லை சென்டர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அங்கே போனீங்கன்னா ஒரு மூட்டைக்கு வந்து 40 ரூபா வாங்குறாங்க. இருந்தாலும் ஒரு நாளைக்கே வந்து ஆயிரக்கணக்கான மூட்டைகள் போகும், 5000 6000 மூட்டையும் போகும். அதுவும் திருவாரூர் சைடில் ஃபுல்லாக வந்து நெல் கொள்முதல் பண்ணுவாங்க அதிகமாக. தெரிஞ்சு நல்லா விளைஞ்சா 10,000 மூட்டை கூட ஒரு நாளைக்கு போகும். 10,000 × 40 எங்கேயோ போகுது அமௌண்ட்டு. ஓகேவா? இந்த மாதிரி வந்து பல கோடிகள் வந்து திமுக சார்பாக அங்கே வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது குறித்து வந்து திமுகவால் பேச முடியுமா? ஆக்சுவலாக அவங்களால வந்து விஜய் ஹேண்டில் பண்ண முடியல திமுகவால். அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. நீங்கள் வழக்கு போட்டாலோ அவரை அரெஸ்ட் பண்ணாலோ அது திமுகவுக்கு எதிராக தான் மாறும். ஸோ அதனால தான் வந்து அவர் அந்த தேர்தல் பரப்புரைக்கு போகும்போது நிறைய நிபந்தனைகள் விதிக்கப்படுது, கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுது. பேசக்கூடாது, கையை காட்டக்கூடாது, நீங்கள் பேருந்துக்குள்ளே தான் இருக்கணும், சிரிக்கக்கூடாது, இந்த இஷ்யூவை பற்றி பேசணும், இதை பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறதுக்கான காரணம் விஜய் பார்த்து வந்து திமுகவுக்கு பயம். ஆனால் அதிமுகவுக்கு இருக்காது. ஓகேங்களா? ஏன்னா இங்கே ஆளுங்கட்சியாக வந்து அதிமுக இல்லை, அதிமுக வந்து இன்னொரு திசையில் பயணிக்குது. ஏன்னா இந்த தேர்தலில் திமுகவுடைய பெரும்பாலான வாக்குகள்லாம் வந்து பெறப்போவது விஜய் அவர்கள் தான். குறிப்பாக மைனாரிட்டி ஓட்டு, இளைஞர்களோட ஓட்டு, அதே போல் பெண்களோட ஓட்டு எல்லாமே விஜய் அவர்களுக்கு தான் வரப்போகுது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய இடங்களில் வந்து பெண்கள் வந்து விஜய்க்கு ஆதரவாக நிறைய இடங்களில் பேசினாங்க. கூட்டின எல்லாமே இளைஞர்களோட கூட்டம். பெரும்பாலும் பாதிக்கப்படுவது விஜய் அவர்கள் தான், சாரி திமுக தான்.
ஸோ அதனால் அதிமுக அது ஒரு பெரிய விஷயமாகவே எடுக்கிறது இல்லை. ஸோ அதனால் வந்து அவங்க முன்னாடியே வந்து தேர்தல் வேலைலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ போக போக நம்மளுக்கு தெரியும் யார் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பாதிக்கப்பட போகிறாங்க அப்படின்னு. சார், விஜய் அவர்கள் மேலே இப்போது வந்து கிரிமினல் டிஃபர்மேஷன் கேஸ் போட போகிறதா வந்து அரசு சார்பில் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் விமர்சனம் பண்ணுறாரு திமுகவை, விமர்சனம் பண்ணுறதுக்கு டிஃபர்மேஷன் கேஸ் அப்படின்றது அவசியமா சார்? அதான் இவங்க சொல்கிறாங்க, இவங்களுக்கு வந்து பயம், யாரோ தவறாக தமிழக அரசை வந்து வழிகாட்டுறாங்க. குறிப்பாக திமுக அரசை வந்து விஜயை பார்த்து பதற்றப்படுகிறது. சரி, நீங்கள் வந்து விட்டிங்கன்னா விஜயை ஒழுங்காக பாதுகாப்பு கொடுத்து விட்டிங்கன்னா அவர் மான் பேசிட்டு அவர் போக போகிறார். ஓகேங்களா? அதை விட்டுட்டு அவர் மேலே கேஸ் போடுறது, இவங்க மாலை போட்டாங்கன்னு சொல்லிட்டு பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிருக்காங்க. அந்த கிரைன்லேருந்து போட்டாங்கல்ல. இவங்க தெரிஞ்சு தமிழிசை தென்சென்னையில் ஒருத்தவங்க போட்டிட்டாங்க, தமிழிசை தங்கப்பாண்டியன். அவருக்கும் புல்டோசர் மூலமாக வந்து மலர் தான் தூவப்பட்டது. அப்படியே அவங்களுக்கு வழக்கு போடல. திருவாரூர் போன விஜய்க்கு ஒரு நியாயம், தமிழிசை தங்கப்பாண்டியனுக்கு ஒரு நியாயமா அப்படின்னு கேள்வி எழுது. சரி, இந்த அரசு ஸோ எப்படியெல்லாம் வந்து ஒருத்தவங்களை வளர்த்து விட முடியுமோ அந்த மாதிரிலாம் வளர்த்து விடுது. இவங்க வந்து எம்ஜிஆர் அப்படி தான் வளர்த்து விட்டாங்க, வைகோவை அப்படி தான் வளர்த்து விட்டாங்க. செல்வி ஜெயலலிதா அவர்கள் மேலே கேஸ் போட்டு சட்டமன்றத்தில் வந்து அவங்கள அவமரியாதையாக நடத்தி, ஒரு பெண்ணை வந்து எப்படிலாம் நடத்தக்கூடாது அப்படிலாம் நடத்தி அவங்களையும் வளர்த்து விட்டாங்க. இப்போ விஜய் அவர்களையும் வந்து கேஸ் போட்டு, அவர் மேலே கேஸ் போட்டு, அவரை பற்றி சோஷியல் மீடியாவில் வந்து நீங்கள் நேர்மையாக விமர்சனம் பண்ணால் வந்து அது தவறு இல்லை. ஓகேங்களா? அவரோட தனிப்பட்ட விவகாரங்களை எடுக்கிறீங்க, பொய் வழக்குகளை வந்து போடுறீங்க, எப்படியெல்லாம் அவதூறு பரப்பணுமோ அப்படிலாம் பண்ணுறீங்க. ஸோ இப்படிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா அதனால் வந்து பலனடையப்படுவது விஜய் அவர்கள் தான். ஸோ திமுக வந்து ஒருத்தவங்களை வளர்த்து விடுறதுல வந்து அந்த காரியத்தை சிறப்பாக செய்வாங்க. அந்த வகையில் வந்து இந்த 2025 விஜய் அவர்களுக்கு அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ விஜய் அவர்கள் மேலே வைக்கிற இன்னொரு பெரிய விமர்சனம் என்ன அப்படின்னா, இவரும் வந்துட்டு வேல் அரசியலை கையில் எடுத்துட்டாரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஏன் சார், தமிழ்நாட்டில் வேல் இல்லாமல் யாராலையும் அரசியல் பண்ண முடியாதா? சரி, அது ஒரு சிம்பாலிக். தமிழ் கடவுள் வந்து முருகன். ஓகேங்களா? தமிழ் கடவுள். அது அவருக்கு பின்னாடி வந்து 1008 கற்பனை கதைகள்லாம் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நான் அக்செப்ட் பண்ணி, தமிழ் கடவுள் அவர்கள் வந்து முருகன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் நினைக்கிறேன். இங்கே பழனிக்கு போனால் பழனி தான் வந்து பிரசித்தி பெற்ற கோயில். அங்கே போனால் வந்து அவர் ஆண்டியாக தான் இருப்பார், மொட்டை அடிச்சுக்கிட்டு கோவணம் கட்டிக்கிட்டு தான் இருப்பார். ஸோ அந்த முருகனை வந்து எனக்கு பர்சனலாக வந்து பிடிக்கும். நானும் வந்து வணங்குவேன் முருகனை. எனக்கு வந்து இஷ்ட தெய்வம் வந்து முருகன் தான் வச்சிங்களேன். அப்படி இருக்கும்போது இங்கே வேல் யாத்திரைக்கு போகும்போது வந்து பழனிசாமி வாங்கினார் வேலு, அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்கள் வாங்கினாங்க, பிஜேபி வாங்கினாங்க. இது என்னென்னா வந்து பாஜகவோட அரசியலை வந்து டைல்யூட் பண்ணுற மாதிரி. ஓகேவா? இப்போது விஜய் அவர்கள் வரலன்னா இங்கே இருக்கிற இளைஞர்கள்லாம் யார் பக்கம் போயிருப்பாங்க? அண்ணாமலை பக்கம் போயிருப்பாங்க. ஸோ ஓகேவா? ஸோ விஜய் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, விஜய் வந்து அங்கே இருக்கிற இளைஞர்களை வந்து காப்பாற்றிருக்காரு, அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதை தாண்டி வந்து நாம் தமிழர் சீமான் அவர்களும் வந்து வேலை வந்து கையில் எடுத்தார். முருகன் எங்கள் முப்பாட்டன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தார். ஸோ அதே அரசியலில் வந்து இவ்வளோ எடுக்கிறார். ஸோ அவர் என்னென்னா, என்னோட கட்சியில் எல்லாமே இருக்கணும், ஏழை பணக்காரன், சாமி கும்பிடுருவன் கும்பிடாதவன், அதே போல் கம்யூனிஸ்ட்டு இருப்பாங்களா இல்லைன்னு எனக்கு தெரியல, அதே போல் ஒரு தேசியவாத சிந்தனை கொண்டவங்க, தமிழ் தேசியம் பேசுகிறவங்க, திராவிடம் பேசுகிறவங்க எல்லாமே என் கட்சியில் இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அவர் வந்து அவரே வந்து கடவுளை கும்பிட்றவர் தான். அவர் எங்கேயுமே வந்து சொல்லலை நான் வந்து ஒரு கடவுள் மறுப்பாளன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையில் வந்து அவர் மேலே ஒரு நிறைய குற்றச்சாட்டு இருக்குது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் ஒரு கிறிஸ்தவர் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் முறியெடுக்கிறார் விஜய் அவர்கள். இங்கெல்லாம் அவரை நோக்கி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுதோ அதெல்லாம் முறியெடுக்கிறாரு. அந்த வகையில் வந்து அவர் வேலை கையில் எடுத்தாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். சார், விஜய் அவர்கள் வந்து கூட்டத்தில் பேசுகிறப்போ ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக பேசியிருந்தார். அந்த விஷயம் வரவேற்கத்தக்கது தான். ஆனால் அவரோட கடந்த கால நடவடிக்கைகள்லாம் பார்க்குறப்போ அவங்களுக்கு ஆதரவு அளிக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லை. ஸோ எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அவர் ஓட்டுக்காக இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க. இதெல்லாம் கேட்குறப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது? விஜய் அவர்கள் திருமணம் செய்ததே வந்து ஒரு ஈழ தமிழ் பெண்ணை தான் திருமணம் செய்து கொண்டார். அதை தாண்டி வந்து தொடர்ந்து எங்கெல்லாம் ஈழத்துக்கு ஆதரவாக, அந்த போராட்டத்துக்கு ஆதரவாக கூட்டம் நடக்குதோ, ஆர்ப்பாட்டம் நடக்குதோ, விஜய் அவர்கள் வந்து தவறாமல் கலந்து கொள்வார். அதை தாண்டி வந்து பர்சனலாகவும் நிறைய பேருக்கு வந்து உதவி செய்வார் விஜய் அவர்கள். அதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது, ஆனால் விஜய் அவர்கள் செஞ்சுருக்காரு. நாகப்பட்டினத்தில் 14 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கூட்டம் போட்டுன்னு சொல்லிட்டு சொன்னார்ல, அப்போ தான் வந்து இலங்கை தமிழ் மீனவர்களை சுடும்போது இலங்கை என்பது ஒரு கண்ணீர் துளி நாடு, நாங்கள் அழிச்சிடும், அந்த தோணியில் வந்து பேசினார் விஜய் அவர்கள். ஸோ அதுவே வந்து யாருமே எதிர்பார்க்காது. ஸோ அந்த வகையில் இப்போ வந்து சப்போர்ட் பண்ணிருக்காரு. அவர் சப்போர்ட் பண்ணலை அப்படின்லாம் சொல்ல முடியாது, பண்ணியிருக்காரு. ஸோ அதோட தொடர்ச்சி தான். இன்னொரு விஷயமா நீங்கள் அதை பார்க்கணும், திராவிடம் தமிழ் தேசியம் இரண்டும் என் கண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ தமிழ் தேசிய அரசியலை தமிழ்நாட்டில் வந்து சீமான் அவர்கள் பேசுகிறாரு. அவரோட அரசியலுக்கு வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்துற மாதிரி தான், அந்த வாக்கு வங்கியில் தன் பக்கம் இழுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. தாயுள்ளம் கண்ட தலைவரை இழந்து தவிக்கும் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு
இருக்கார். ஓகே, இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இத்தனை ஆண்டு காலத்தில் அவர் வந்து பேசியதே இல்லை. அந்த பேரை தான் வந்து வெளிப்படையாக சொல்லல, அவரை குறித்து தான் வந்து விஜய் அவர்கள் சொன்னார். ஸோ இது ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா ஈழத்தமிழருக்கு ஆதரவாக இருக்கார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது சீமான் அவரோட வாக்கு வங்கியை தன் பக்கம் இழுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துக்கணும். ஏன்னா நாம் தமிழில் வந்து சில பேர் கேட்பாங்க, எங்கள் அண்ணனை மாதிரி வந்து நீங்கள் வந்து ஈழத்தமிழுக்கு பேசுனீங்களா, தலைவரை பற்றி பேசுனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா, அவர்களுக்கான ஒரு பதிலாக தான் நான் பார்க்குறேன். சோ மொத்தமா பார்த்தா ஒரு வாக்கு வங்கி இழுக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு இல்லை, ஒரு விஷயம் அரசியல் கட்சி வந்து அப்படி தான் பேசியிருக்காரு பண்ணுவாங்க. ஒரு அரசியல் கட்சி அப்படி தான் பண்ணும். 2009 வந்து இலங்கை போருக்கு வந்துட்டு சொல்ற விதமா விசிகேல இருந்து ஒரு கையெழுத்து இயக்கம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு இயக்கத்துக்கு விஜய் அவர்கள் கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம சினிமா நபர்களோட ப்ரொடெஸ்ட்டுக்கு 500 ரூபாய் கொடுத்த விஷயமா இருக்கட்டும், இப்ப எல்லாமே அவர் செஞ்சது ஆக்சுவலாக அது எல்லாமே தவறா பரப்பப்படுற ஒரு விஷயம். ஒரு 500 ரூபா வந்து வேற யார் கொடுத்தாரோ இல்லை வந்து மேடையில் தவறாக வாசிக்கப்பட்டதோன்னு தெரியல. அவர் ஆனால் 500 ரூபா கொடுக்கல, அது மட்டும் எனக்கு தெரியும். ஏன்னா அவ்வளோ கஞ்சம்லாம் இல்லை. விஜய் அவர்கள் நிறைய உதவி பண்ணியிருக்காரு தமிழ் மக்களுக்கு. அவங்க விஜய் மக்கள் இயக்கம் மூலமாக நிறைய உதவிகள்லாம் பண்ணிருக்காரு. ஸோ அவர் கொடுக்குற பணம்லாம் அப்படி தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவார். ஒரு வேளை அந்த அளவுக்கு 500 ரூபா கொடுக்குற அளவுக்குலாம் விஜய் அவர்கள் வந்து எப்படி சொல்கிறது, கஞ்சம் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். So, இந்த மாதிரி அது விஷயம் தவறான தகவல். யாரோ மேடையில் தவறாக படிச்சிருக்காங்க, இல்லைனா அவர் கொடுத்த தொகையை வந்து மாற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ இந்த விஷயங்கள்லாம் எடுத்து பேசுறது அவரோட ரெப்புடேஷனை கொஞ்சம் ஸ்பாயில் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இருக்கும். இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து திமுக கூட கூட்டணி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா வச்சுக்கேன், இங்கே இருக்கிற ஊடகங்கள் மாதிரி இப்போ யாரெல்லாம் வந்து அவதூறு பரப்புகிறாங்களோ அவங்களாம் வந்து விஜயை புகழ்வாங்க. அப்படியே விண்ணுலகத்திலிருந்து இறங்கி வந்த ஒரு விஜய் அப்படின்லாம் பேசுவாங்க. ஓகேங்களா? ஸோ விஜய் வந்து திமுகவுக்கு எதிராக பேசுறதால இதெல்லாம் வந்து வெட்டி ஒட்டி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவர் ஏதாவது ஒரு வார்த்தையை வந்து தவறாக சொல்லிட்டாலோ இல்லை மாற்றி பேசிட்டாலோ, நாகப்பட்டினத்தில் வந்து பழுது பார்க்கும் ரயில் தொழிற்சாலை இருந்தது போல், இது வந்து உற்பத்தி தொழிற்சாலை அப்படின்னு மாற்றி படிச்சிருக்காரு. அதை வந்து இங்கே இருக்கிற வந்து ஊடக ஊப்பிகள் வந்து விஜய் வந்து இப்படி பேசிட்டாரு, விஜய் வந்து இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கட்சியில் திமுகவில் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் பேப்பர் பார்த்து படிப்பார். பேப்பர் பார்த்தே தப்பாக தான் படிப்பார். ஓகேங்களா? அவருக்கு வந்து இதுக்குள்ளே இது ப்ராம்ப்டிங்கில் வந்து ப்ராக்டிஸ்லாம் வச்சு பண்ணித்தராங்க. ஸோ அதை பற்றி நம்ம எதாவது பேசணுமா? உதயநிதி அவர்களும் வந்து அப்படி தான் பேசுவார். அவங்க உதயநிதி தாத்தா அப்படி பேசுவார், உதயநிதி எப்படி பேசுவார்? உதயநிதி அவர்கள் தான் அடுத்த தலைவர். ஓகே, அப்படி நம்ம கம்பேர் பண்ணி பேச முடியுமா? ஒருத்தவங்க வந்து அந்த அந்த சிறு விஷயம்தான் வந்து அரசியல்வாதி ஆவதற்கான தகுதி இல்லை. அதை தாண்டி பல தகுதிகள் இருக்குது. ஸோ இவங்க வந்து விஜய் அவர்களை அன்பாப்புலர் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படி பேசிட்டு இருக்காங்க. பார்ப்போம் சார், எலெக்ஷன் பக்கம் வர இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு சாதாரணமாக அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இந்த விமர்சனங்கள்லாம் தாண்டி எலெக்ஷனில் எந்த அளவுக்கு ஓட்டு சதவீதம் வருது அப்படின்றத தான் பார்க்கணும். நிறைய தகவல் சொல்லியிருக்கீங்க சார், ரொம்ப நன்றி சார். நன்றி.